அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்க இன்ட்ரெஸ்டாக மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மீன் கூட ஃபுல்லாக வச்சுருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் கூட ஃபுல்லாக வர்றது காலையில் எங்கள் தெருவுக்கு வந்துடும். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். ஏன்னா விடிய காலையில் 3 மணிக்கு போட்டு அவங்கள்ட்ட ஏலத்தில் வாங்கிட்டு தெருவுக்கு 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 6-7 மணிக்கெலாம் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எந்த ஒரு மீன் கவுச்சி வாடையும் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தான் நான் மீன் வாங்குவோம், மார்க்கெட் போய் வாங்குறத விட. ஆனால் இன்னைக்கு நம்ம நேரடியாக மீன் இருக்கிற இடத்துக்கே போய் நம்ம வாங்க போகிறோம். நமக்கு என்ன மீன் பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது எங்கே போனோம், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மீனை நல்லா உயிருள்ள மீனை துடிக்க வாங்கிட்டு நம்ம கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டமும் நமக்கு தேவையில்லை. பிடிக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணியும் அதை தந்துடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா நமக்கு பார்த்து பக்கத்துலேயே நின்று எல்லாமே நம்ம செஞ்சு வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உயிருள்ள மீனை நம்ம வாங்கலாம்னு நினைச்சா நம்ம குளம், அது மாதிரி கிணறு, இது மாதிரி பிடிக்கிற இடத்துல போய் நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஆனால் அந்த மாதிரி நம்ம டவுன் போகவே முடியாது. இப்போ நம்ம எங்கே வாங்கணும், எங்கே போகணும் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் தேவைப்பட்டா நீங்களும் வாங்கிக்கலாம். நான் விருத்தாச்சலம் வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தேன். அது வரும்போது ஹைவேலே நமக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. எல்லா வகையான மீனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்துச்சு. நல்லா ஷெட்டெல்லாம் போட்டு நமக்கு போட்டிருந்ததுனால போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் உள்ளே போயிருந்தோம். உள்ளே போனால் மீன் ஃப்ரெஷ்ஷாக மீன் மட்டும் இல்லை, கோழி, காடை இப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மீனை எந்த ஒரு ஐஸ் பாக்ஸ்லையுமே வைக்காம அப்படி தொட்டிலே ஓட விட்டுருக்காங்க. அதை பார்த்ததுமே எனக்கு வாங்கியே ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஐஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். தெருவுக்கு கொண்டு வர மீனுமே நம்ம காலையில பிடிச்சி அவங்க கொண்டுட்டு வரதுனால ஐஸ் கொஞ்சம் போட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அன்னைக்கே வித்துட்டு அதை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச மீனை செலக்ட் பண்ணி அதை அப்படியே வெயிட் போட்டு நமக்கு கட் பண்ணி தராங்க. அதான் இதோடைய ஸ்பெஷலு. நம்ம செலக்ட் பண்ண மீனை அந்த மாதிரி ஐஸ் பாக்ஸில் போட்டு வெயிட் மிஷின் வச்சு நமக்கு பிடிச்சி தருவாங்க. நமக்கு வெயிட் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி சின்ன மீன் வேணுமா, பெரிய மீன் வேணுமா, இந்த மீன் வேணும், அந்த மீன் வேணும்ட்டு அது பேர் சொல்லி நம்ம கேட்டால் அந்த மீனை கரெக்டாக பிடிச்சி தருவாங்க. தப்பாக பிடிச்சிட்டா கூட அதை விட்டுட்டு திரும்ப நமக்கு பிடிச்சி தருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கேட்கறத அப்படியே செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பார்த்தது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கிணத்துல மீன் வளர்ப்பாங்க. எங்க தாத்தா அது 4 கிலோ 5 கிலோ ஆற வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க மாமாலாம் ஃபாரின்ல இருந்தாங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது 3 கிலோ 4 கிலோ ஆற வரைக்கும் அந்த விரால் மீனை விட்டு வச்சிருந்து அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அது சமைப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய மீன் ஆற வரைக்கும் அது கிணத்துக்குள்ளே இருக்கும். அது மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான். அதனாலதான் வீடியோவும் நான் ஷூட் பண்ணேன். வீடியோ எடுத்து ஷூட் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த வழியா நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வாங்கி பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா, அதே நேரத்துல மீன் வாசனை சுத்தமா இல்லாம நமக்கு நல்லாவே செஞ்சு தருவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மீன் செத்து போனா கூட அந்த மீனை வெளியே எடுத்து போட்டுருவாங்களாம். அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்றாங்களாம். அந்த அளவுக்கு நமக்கு எடையும் சரி கரெக்டா பண்ணி தராங்க. இந்த மாதிரி ஐஸ் பாக்ஸ்ல போட்டு ஸ்கேல் வச்சு நிறுத்து நமக்கு தருவாங்க. அதனால எடையும் எந்த குறையும் இல்லாம நமக்கு கரெக்டாவே வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் பெரிய மீனாக ஒரு மீனும் சின்ன மீனாக ஒரு மீனும் வாங்கிட்டு இதுவே கிட்டத்தட்ட 3 கிலோ இருந்துச்சு. பிடிக்கும் போதே சொல்றாரு இந்த மீன் முள் இருக்காது, இந்த மீன் முள் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். நமக்கு பிடிக்காத மீனை அவர் பிடிச்சி போட்டா கூட நமக்கு திரும்ப நம்ம எடுத்து போட்டுட்டு திரும்ப பிடிச்சி தராரு. அவர் பிடிக்கிறத பார்க்கும் போது நமக்கும் இந்த தண்ணிக்குள்ள நின்று பிடிக்கலான்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஆனா மீன் வழுக்கிட்டு போயிடும். அவங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால நல்லா ஈஸியா பிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஈஸியாவும் விட்டுறாங்க. எந்த மீன் வேணுமோ அதை கேட்ச் பண்ணி கரெக்டா பிடிச்சும் தராங்க. தப்பா பிடிச்சதுனால இப்ப விட்டுட்டாரு. இப்ப நம்ம சொல்ற மீன் அவர் தேடிட்டு இருக்காரு. மீன் கொச்சன்னு காலில் அப்படியே மொக்கிது. நான் உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பா நாங்க மீன் வாங்க போவே இல்லை, பார்க்கலான்னு தான் போனோம். ஆனா அந்த இடத்த பார்க்கும் போது மீன் கண்டிப்பா வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்ப நம்ம கிளீன் பண்ணி தந்துட்டு இருக்காரு. இப்போ உயிரோட இருக்க மீன் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. அந்த மீன் பாருங்க துடிச்சிட்டு இருக்குது. இப்ப வெளியில கொஞ்ச நேரம் விட்டாவே துடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தண்ணியை விட்டு வெளியே எடுத்து போட்டாரு. மார்க்கெட் தவிர்த்து நமக்கு இந்த மாதிரி உயிரோட மீன் கிடைக்கிற இடம் நான் இந்த ஒரு இடம் தான் பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா வேற இடம் இருந்தா சொல்லுங்க. இப்ப நம்ம மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு
க்ளீன் பண்ணிடுவோம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நம்ம சமைச்சிடணும் அப்படின்ட்டு நான் வந்ததுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். ரத்தம் ஒழுக இருந்துச்சு. ஏன்னா ஐஸ் மீன்லாம் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கினால அது வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஏரி மீன்லாம் கொண்டாந்து கொடுக்கும் போது அம்மா வந்து முழுசா வச்சு உரசுவாங்க கல்ல வச்சு. ஏன்னா வந்து வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால முழுசா வச்சு உரசுவாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ கிடைக்கல. இது மாதிரி உப்பு இருந்தால் எடுத்துட்டு இந்த மாதிரி கொத்து சட்டி அப்படிம்பாங்க. இதை வந்து இந்த சட்டியில தான் எனக்கு வந்து மீன் உரசத்துக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. இதில் தான் நான் எப்போவுமே வந்து மீன் கழுவேன். இது மாதிரி நல்லா உப்பு போட்டுட்டு இந்த சட்டியை பயன்படுத்தி நீங்கள் வந்து நல்லா உரசினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வலுவழுப்பு தன்மை சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஃபுல்லாக 4-5 தடவை அலசி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக வலுவழுப்பு தன்மை எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கொத்து சட்டி கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் அலசத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நிறையா வந்து கீரை கடைவாங்க. ஆனால் வந்து நான் மீன் அலச வச்சுப்பேன். இப்போ எல்லா மீனுமே க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சாச்சு. ஐஸே இல்லாமல் உயிரோட வாங்கின மீனை திரும்ப எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க மனசே இல்லை. அதனால நான் அன்னைக்கே க்ளீன் பண்ணி அன்னைக்கே சமைக்கணும்னு ஆசைப்பட்டு அன்னைக்கே சமைச்சிட்டேன். க்ளீன் பண்ண மீன்லேருந்து தலையும் வாழையும் மட்டும் எடுத்து குழம்புக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுருவோம். வறுக்கிறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மசாலா ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது டேஸ்ட்டும் சரி அது வாசனையும் சரி கொஞ்சம் கூட மாறாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் கலருக்காக. அதை வந்து நான் வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் இருந்தாலும் அது மாதிரி சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நம்ம குழம்போட சேர்த்து வறுத்த மீன் தொட்டு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்னா அதோட ரசத்தோட வந்து நம்ம மீன் வறுத்து சாப்பிடும்போது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால வந்து ரசமும் கொஞ்சம் வைக்க போகிறேன். என் ஹஸ்பண்டுக்குமே அப்படிதான் ரொம்ப ரசத்தோட மீன் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னால 2மே நான் வைக்கிறேன். நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா போட்டு மீனை ஊற வச்சுருவோம். அப்போ நல்லா மீன் ஊறி நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சோம்பு எடுக்கிறேன். நான் எடுத்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறேன். நீங்கள் எந்த அளவு எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்த சோம்பை நைஸாக பவுடராக நம்ம நுணுக்கி முதல்ல கொண்டு வந்துடணும். நைஸாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்குருவோம். மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். நம்ம வந்து காஷ்மீரி மிளகா மட்டும்தான் நம்ம ஊற வச்சுருக்கனால மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் தேவையான அளவு சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவரும் இதோட சேர்த்து அரைச்சிருங்க. மீன் மசாலா நமக்கு உதிர்ந்து வராமல் இருக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால. மீனுக்கு தேவையான கல் உப்பு இதில் சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்லா மீனில் வந்து உப்பு சார்ந்து நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே ட்ரையாக ஓட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து என்ன போடுறேன்னு காட்டுறேன். இப்போ ட்ரையாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம திரும்ப தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு நம்ம ஊற வச்ச மிளகா அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ மிளகா ஊற வச்சு அரைக்கும் போது அம்மியில் அரைச்சி நம்ம செய்கிற மாதிரி அந்த வாசனை இந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி ஊற வச்சு நீங்கள் அரைச்சி பாருங்கள். இதோட காரமான மிளகா இருந்தாலும் சேர்த்து ஊற வச்சுருங்க. அப்போ நம்ம வந்து இந்த மசாலாவில் சேர்த்த மிளகாத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மசாலாலாம் நம்ம மிளகா அரைச்சதுக்கப்புறம் இந்த மசாலா ரெடி பண்ணதையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு கையளவு பூண்டு சேர்த்துட்டு புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 லெமன் மட்டும் நான் சேர்க்குறேன். எப்பாச்சும் வந்து மீன் வறுத்தா பரவாயில்ல. ஆனால் அடிக்கடி ஒரு சிலர் வீட்டில் வந்து மீன் வறுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மசாலாவை ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து நமக்கு வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி கொஞ்சம் கூட மாறாது. அப்பப்போ மீனில் நம்ம எடுத்து போட்டு பிரட்டிட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மீனில் தடவிடுவோம். இப்போ நம்ம மீன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அதுலேருந்து மசாலாவை தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணால் ஊறி வர கரெக்டாக இருக்கும். ஒரு பீஸ்லையும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மசாலா எடுத்து தடவி விட்டுறணும். கொஞ்சம் சதவுள்ள மீன் அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாகும். ஒரு 1/2 மணி நேரமாச்சு நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் மீன் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி மசாலா தடவி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பால்ட்ரேயில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை நாள் ஆனாலும் மீன் வந்து நல்லா மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும். அது மாதிரி எந்த ஒரு வாசனையும் வராது. ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஐஸ் பிடிச்சி ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து பால்ட்ரேயில் வைக்க சொல்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து தடவி எடுத்துட்டோம்னு சொன்னால் சுத்தமாக வந்து மீனுடைய மசாலா உதிராமல் நமக்கு வந்து வந்துடும். இப்போ எல்லா மீனையும் நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. தனியாக வச்சுட்டு நம்ம வந்து தக்காளி ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ புளி ஊற வச்சதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிடுவோம். அது கூட தக்காளி வந்து நான் ஒரு 4-5 தக்காளியை ஒரு ஆவி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரசம் அப்படிங்கிறதுனால நம்ம தக்காளி நிறையா சேர்த்துட்டு புளி வந்து கம்மியாக சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட உப்பு போட்டு நம்ம கரைச்சோம் அப்படின்னு சொன்னால் புளியுடைய அந்த சதையெல்லாம் சுத்தமாக நமக்கு வந்து புளியிலேருந்து வந்துடும். இப்போ தனியாக வச்சுட்டு நம்ம வந்து தக்காளி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தக்காளி வந்து நமக்கு பிசைய வந்துடும். அது கூட மல்லி இலையும் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண ரசப்பொடியும் அதில் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ரசத்தை வந்து தாளிச்சு விட்டுருவோம். கை வச்சு நல்லா அப்படி மசிச்சு எடுக்கும் போது தான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா முடிஞ்ச அளவு கை வச்சு நல்லா பொறுமையாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசத்தை தாளிச்சு விட்டுருவோம். எப்போவுமே பெருங்காயத்தை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதோடைய தண்ணியை ஊற்றுனி அப்படின்னா இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். நம்ம பொடியாக வாங்கி யூஸ் பண்ணுறத விட பெருங்காயத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் மண் கூட அடியில் நிற்கும். நான் நிறைய தடவை செக் பண்ணியிருக்கேன், அது மண் கரெக்டாக அடியில் நிற்கும். நீங்களும் இது மாதிரி பெருங்காயத்தை யூஸ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ ரசத்தை தாளிச்சு விட்டுருவோம். ரசத்தை தாளிக்க ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதில் வெந்தயம், கடுகு, உளுந்து, அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வந்து பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அது கூட மல்லி இலையும் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதை சேர்க்கும் போது ரசம் இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வந்து அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு ரசத்தை வந்து ஊற்றிட வேண்டியதான். இது வரைக்கும் அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். அடுப்பு ரசத்தை ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் அகையில் வைக்கணும். ரசத்தை ஊற்றுனவே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கப்புறம் ரசம் நுரக்குட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ரசமும் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் அடுப்பு வந்து ஃபுல்லாக வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரசம் வந்து நுரக்குட்டி வந்துடும். அதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சு வந்துட்டா ரசம் வந்து டேஸ்ட் அப்படியே வந்து நல்லாவே இருக்காது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நமக்கு ரசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி மீன் குழம்பும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுமே நமக்கு ரெடியாக வந்ததுக்கப்புறம் மீன் வந்து வறுத்துருவோம். மீன் குழம்பு ரெசிபி வந்து ஏற்கனவே நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணேன். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு நான் தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். பெரிய மீனை தோசைக்கல்ல போட்டு வறுக்கும் போது நமக்கு வந்து நல்லா எல்லா பக்கமும் வெந்து நல்லா முறுமுறு நமக்கு கிடைக்கும். அது மாதிரி உடையாமல் நமக்கு வரும். அதனால் தோசைக்கல்லை வச்சுட்டு அடுப்பை சீமில் வச்சு சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லாவே வந்து வெந்து வந்துடும். இதே மாதிரி நீங்களும் மீன் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மோட்டிவேஷனாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ மீன் வந்து நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மசாலாவோட சேர்த்து எந்த மசாலாவும் உதிராமல் டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம சோம்பும் பூண்டு சேர்த்து அரைச்சி செஞ்சிருக்கனால நல்லா வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதே மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி மீன் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். மீன் குழம்பு மீன் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.